ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மூணார் தான் வந்திருக்கோம். கேரளா மூணார் வந்திருக்கோம். எதில் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்ஸில் வந்திருக்கோம். நம்மளோட சிம்பா ஆர்டிஆர், அப்புறம் ரோனின் இருக்குது, அப்புறம் 2 ஹோண்டா ஷைனில் வந்திருக்கோம். மொத்தம் வந்து 7 பேர் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெண்டோஸ்ன்னு சொல்கிற ஒரு ஹோம் ஸ்டே, அதாவது நம்ம ஒரு சொந்த வீட்டில் எப்படி தங்குவோமோ அந்த மாதிரி ஒரு இடம். நல்லா இருக்குது, நல்லா பீஸ்ஃபுல்லாக, நல்லா ஒரு காட்டுக்குள்ளே தனியாக சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த லைட் செட்டப்லாம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ரெடி ஆகிட்டுருக்குன்னா கேம்ப் ஃபயர் ரெடி ஆகிட்டுருக்கு. டான்ஸு, டிஸ்கோ டான்ஸு, லைட்ஸு, டிஜே லைட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்பிக்யூ க்ரில்லு எல்லாமே நமக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம சரி ஒரு விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். வாங்க நான் அப்படியே ஒவ்வொன்றா காட்டுறேன். நாம் இருக்க ரெசார்ட் பார்த்திங்கன்னா சிட்டியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. நல்லா பீஸ்ஃபுல்லாக இந்த ரெசார்ட் மட்டும் தனியாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம வாங்க போய் பார்ப்போம். நாம் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா வெண்டோஸ் ஹோம் ஸ்டேஸ், அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட காட்டேஜ் அவைலபிள் இருக்குது, ஹாஸ்டல் ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது. டோட்டலாக நீங்கள் ஒரு 7 பேர் 8 பேர் வரீங்க, இல்லை 10 பேர் வரீங்க, நீங்கள் 20 பேர் வந்தீங்கன்னாலும் ஒரே ஹாஸ்டல் அப்படியே உங்களுக்கு விட்றதுக்கும் இங்கே ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் செட்டப் தான், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இந்த செட்டப் பார்த்தாலே அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக நல்லா ஒரு சேஃபாகவும் இருக்குது. அதே தகுந்த மாதிரி சேஃபாகவும் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட ஸ்விம்மிங் பூல்ஸ் அதையும் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டபுள். இது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு 3 மெம்பர்ஸ் படுத்துக்கலாம், மேலே ஒரு 4 மெம்பர்ஸ் படுத்துக்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா டென்ட் வரும், கீழே வந்து பார்த்திங்கன்னா காட்டேஜ். இது வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ள நல்லா உட்காந்துக்கலாம், தூரி அடிக்கலாம். தூரி இருக்குது, நம்ம பசங்க தான் 3 பேரும். இந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்டிங் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு எல்லாமே ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்திங்க, இது எல்லாமே மேலே வந்து டென்ட் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், டென்ட் இருக்கும், கீழேயும் டென்ட் இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அந்த இதில் பார்த்திங்கன்னா கீழே வந்து காட்டேஜ், மேலே வந்து டென்ட்டு, அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா நைட் டைம்லாம் நல்லா கூலிங்காக இருக்குது ஏரியா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்த எவ்வளோ டெக்கரேட் பண்ணி எவ்வளோ வந்து பார்க்குறவங்களுக்கு வியக்க வைக்கணும், அந்த கான்செப்டில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த லைட் செட்டிங்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து கேம்ப் ஃபயர்க்கோசரம் அந்த லைட் செட்டிங் பண்ணியிருக்காங்க. நாம் தங்கியிருக்க ரூம் தான் அங்கே மேலே இருக்கிற ரூம். நம்ம ஒரு ரூம் மட்டும் காட்டேஜ் எடுத்துருக்கோம். நாங்கள் 7 பேர் ஹாஸ்டல் ரூம்ஸு. அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 7 பேர் வந்திருக்கோம், அதனால் வந்து அதை எடுத்துட்டோம். டோட்டலாக நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து டென்ட்டு தான் பேசியிருந்தோம். இதுக்கு பேக் சைடில் ஒரு 2 டென்ட்டு எங்களுக்கு அவைலபிள் பண்ணி தரணாங்க. சரி, நாங்கள் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படிங்கிறனால இதை மாற்றிக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட பைக்ஸ் இது எல்லாமே. கேம்ப் ஃபயரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்பிக்யூ கிரில் வேணால் நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாமே நமக்கு பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அடுத்தடுத்த சந்திப்போம். வாட்டர் டான்ஸ், ஸ்விம்மிங் பூல், யூசிங் ஷவர். இங்கே தான் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. 8 o'clock வரைக்கும் தான் ஸ்விம்மிங் பூல் அலவுடு. அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் கேமும் இருக்கிற மாதிரி இருக்குது. தண்ணியில் பால் வந்து நாங்கள் சும்மா ஃபன்னாக ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். இதுதான் வந்து ஸ்விம்மிங் பூல். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, காலையில் நான் காட்டுறேன். தூக்கிட்டு போய்
ஆக்சுவலாக இது என்னன்னு சொல்லுவாங்க? இது டென்ட்டு. அது வந்து என்ன டென்ட்டு? இதுக்கு என்ன டென்ட்டு? ஓ, இது வந்து ஃபிக்ஸ்டு டென்ட்டு. அது வந்து மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் எங்கே வேணாம். ஃபுல்லாக காட்டு தான் பின்னாடி. ரெஸ்ட் ரூம் இவங்களுக்கு இங்கே தனியாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க போல். எங்களுக்கு அது கூட தெரியல. ஏஜிக்க இது செமையாக இருக்குல்ல டென்ட். டோட்டலாக இதில் எத்தனை டென்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 10 இருக்குது. வாவ், லைட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்களே. ஆமாம், அது 3 பேர் படுக்கலாம். அங்கே வேணால ചിക്കൻ നോക്കണം ഇല്ലേ മൊത്തം. கைஸ், நம்ம பார்ட் 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. மூணாரோட பார்ட் 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அது பார்த்திங்கன்னா நம்ம கேம்ப் ஃபயரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்பிக்யூ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெசார்ட்டோட ஃபுல் வியூ எல்லாத்தையும் காட்டியிருக்கோம். காட்டேஜ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் ஸ்டே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டென்ட் ஸ்டே, அப்புறம் ஸ்விம்மிங் பூல் எல்லாத்தையுமே காட்டியிருப்போம். ஸ்விம்மிங் பூல் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் தான் காட்டியிருப்போம். காலையில் யாரும் கிளிப்பிங் எடுக்காம மாட்டோம். ஏன்னா அது என்ஜாய்மெண்ட் பண்ணுற ஒரு ஆசையில் நாங்கள் கிளிப்பிங் யாருமே எடுக்க மாட்டோம். இல்லைன்னா நான் உங்களுக்கு கிளிப்பிங் ஆட் பண்ணியிருப்பேன். வெண்டோஸ் டென்ட் ஸ்டே போனீங்கன்னா நீங்கள் அணைச்சல், மூணார் அணைச்சலில் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. சேட்டா நல்லா நமக்கு சப்போர்ட் பண்ணார்.
தமிழ் ஆளுங்கன்னு இல்லாமல் வேறு ஒரு ஸ்டேட் ஆளுங்கன்னு இல்லாமல் எல்லாத்து மாதிரியும் ஒரே மாதிரி செட்டில்டாக கரெக்டாக பழகினாங்க. சூப்பராக எங்களுக்கு வந்து அன்டைமில் கூட எங்களுக்கு பிளாக் காஃபி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. எல்லாத்துக்குமே வென்டோ ஸ்டேக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேட்டான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வென்டோ ஸ்டே போனீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், வெப்சைட் டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் நீங்கள் புக் பண்ணுறதை விட சேட்டன்ட்ட டைரெக்டாக கால் பண்ணி பேசுனீங்கன்னா சூப்பராக அன்பாக பேசி உங்களுக்கு வந்து ரூம்ஸ் வந்து புக் பண்ணி கொடுத்துருவாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் இருக்க ரேட்டோட சேட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக கொடுத்து உங்களுக்கு வந்து புக்கிங்கை போட்டு உங்களை தங்க வச்சு நீட்டாக சென்ட் ஆஃப் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம டிஎன் சிம்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே காய்ஸ்.